ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தோம்னா அரைக்கீரையில் பண்ண ஒரு தோசை தான் பார்க்க போகிறோம். ஸோ கீரை குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, மத்தியானம் செஞ்ச மீந்து போன கீரை பொரியலில் பண்ண கீரை தோசை தான் இது. ஸோ நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் அந்த கீரையை எடுத்து அதில் ஒரு தோசை பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கீரையில் 2 எக்கு வந்து உடச்சி ஊற்றிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அண்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு கீரை சாப்பிட்டோம் அப்படின்ற ஃபீலே இருக்காது. ஸோ நல்லபடியாக ஒரு எக் தோசை சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நான் இப்போ தோசைக்கல் வச்சுட்டு அதில் எண்ணெய் தடவிக்கிறேன். தோசை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமே நம்ம வந்து பண்ணி வச்சுருக்க கீரை அண்ட் எக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இதை வந்து நம்ம தோசை மேலே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா இடத்துலையுமே. ஸோ சுற்றி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக டேஸ்டியான கீரை தோசை வந்து இந்த மாதிரி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஈஸியாக சீக்கிரமாகவே சாப்பிட்ருவாங்க. ஸோ இது வந்து அரைக்கீரையில் பண்ண கீரை தோசை தான். ஸோ மறக்காமல் உங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அரைக்கீரை வந்து ரொம்பவே உடம்புக்கு வந்து நல்லது. நான் வந்து கீரை தோசை அண்ட் ஒரு நார்மல் தோசை கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட போகிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ஒரு கீரை தோசை. நம்ம சேனலில் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். மறக்காமல் நம்ம சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.